வணக்கம். நீத்தார் பெருமையின் 3வது குறளை நாம் காணலாம். நம்மளால் எல்லா ஆசைகளையும் ஒழித்துவிட்டு இரு என்று கூறினால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசை இருக்கத்தான் செய்கிறது. அது இல்லைன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசை என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் விட்டு ஒழித்தவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? உலகத்தில் ஒரு சின்ன ஆசையாவது எல்லாருக்கும் இருக்கும். நான் ஞானின்னு நம்மளால் சொல்லிக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் இந்த உலகியல் நடைமுறையோடையே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளுக்கு எங்கேயாவது பற்றுக்களை விட்டு விடு அப்படின்னா முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒன்றும் இல்லை. இப்போ புரட்டாசி மாதம், இந்த மாதம் முழுக்க நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்கன்னா எல்லாரும் அசால்ட்டாக இருந்துருவோமா? இருக்கவே மாட்டோம். ஏன்னா நாக்கின் சுவை நமக்கு அவ்வளவு எளிதில் விட்டு நீங்காது. என்ன பண்ணுவோம்? தெரியாமையாவது போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வருவோம் இல்லையா? இல்லைன்னா எப்படா இந்த புரட்டாசி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு மறுநாளே உந்தடிச்சு ஓடி போய் நான்வெஜ் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். அது ஒரு சின்ன, அதாவது ஒரு சுவை அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வையே நம்மளால் என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த இயலவில்லை. அப்போ 5 புலன்களோட செயல்பாடுகளையும் நீ கட்டுப்படுத்திட்டு பற்றில்லாமல் இருன்னா நடக்கக்கூடிய காரியமா? எவ்வளவு சிறப்பு இருக்கும் அதுக்கு. அது அத்தனை பற்றுக்களையும் விடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய இயல்பாக இருக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த 3வது குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. ரொம்ப அழகாக சொல்கிறார். இருமை வகை தெரிந்து, இருமைனா இரண்டு வகை. என்ன வகை? இம்மை மறுமை. இம்மைக்கும் மறுமைக்கும் என்ன வித்தியாசங்கள், இந்த கூறுகளில் என்னென்னவெல்லாம் அடங்குகின்றன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதன்படி அறநெறியை பற்றி வாழக்கூடிய பெருமக்களின் பெருமை மிகவும் சிறந்ததாகும். இதை ஏன் அப்படி சொல்கிறோம்? 2 வரி தான். ஆனால் அந்த சிறப்பியல்புங்கிறதுக்கு வகையே கிடையாது, எண்ணற்றவை. அதுக்கு ஒரே ஒரு பெருமையை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த பெருமைகள் அனைத்தும் எண்ணற்றவை. பிறப்பு வீடு என்பன போல் 2 செயல்பாடுகள் அல்லது கூறுகள் காணப்படுகின்றன. இவற்றை நன்கு தெளிந்து அறிந்து ஆராய்ந்து அறவழிகளின்படி நடப்பவர்களின் பெருமை உலகத்தில் மிகவும் உயர்ந்ததாக கொள்ளப்படுகிறது. இம்மை என்றால் இந்த பிறவி, இந்த பிறவியின் துன்பங்கள். மறுமை என்றால் இன்பம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்க போகிறதில்ல, அதனால் அது இன்பம். இவற்றை ஆராய்ந்து இந்த 2 வேறுபாடுகளையும் நன்கு அறிந்து ஆராய்ந்து செயல்பட்டு அதன்படி ஒழுக்க நெறிகளை மேற்கொண்டு பற்றுக்களை விட்டு வாழக்கூடிய மனிதர்கள், அவர்களின் பெருமையை நம்மால் அளவிட்டு கூற முடியாது என்று இந்த குறள் நமக்கு தெரிவிக்கின்றது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.